அன்பார்ந்த குயிலி திரைப்படத்தின் இயக்குனர் அன்பு இளவல் முருகசாமி அவர்களே, இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் BM ஃபில்ம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமையாளர் VV அருண்குமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த திரைக்கலைஞர், மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர், மதிப்பிற்குரிய அண்ணன் K. ராஜன் அவர்களே, இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே, இயக்குனர் ஸ்ரீஜா அவர்களே, குயிலியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அன்பு சகோதரி லிசி ஆண்டனி அவர்களே, இசையமைப்பாளர் ஜூ ஸ்மித் அவர்களே, நடிகர் ஹீரோ பேர் ஹீரோ ரவிச்சா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற படைப்பாளர்களே, திரைக்கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்க வேண்டியிருந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழலில் அதனை கண்டித்து இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த நிகழ்வுக்கு இசைவளித்த பிறகு திடுமென அது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. 7:15 மணிக்குத்தான் அது நிறைவு பெற்றது. அங்கிருந்து இங்கே வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குயிலி திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி எதையும் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை. நான் வருவதற்கு முன்னதாகவே பாடல் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு விட்டன. பாடலையாவது கேட்கிறேன் என்று கேட்டு ஒரு பாடலை தற்போது மேடையிலேயே கேட்டேன். கதை என்ன என்பதையும் வந்து அமர்ந்த பிறகு அண்ணன் ராஜன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன். இந்த கால சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது. நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும், அதில் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு இப்படி ஒரு பொறுப்புணர்வு மிக்க இளைஞர்களாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அந்த வேட்கையோடு தயாரித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை விட பெருமை அளிக்கிறது. பெருமைப்படுகிறேன். அந்த இளைஞர்களை நான் ஆறத் தழுவி என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இலவசங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக தர முன்வருகிற ஒரு அரசு, அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அரசு,
இது போன்ற அவலங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அரசுக்கு வருமானம் திரட்ட என்ன வழியையும், இதை தவிர்த்து வேறு என்ன வழியையும் அவர்கள் முடிவெடுக்கலாம், தீர்மானிக்கலாம். இதை வைத்து ஒரு அரசை நடத்த முடியாது. ஆண்டுக்கு 25,000 கோடி என்பது போதாது. ஆகவே இலவச திட்டங்களுக்கு இது பயன்படுகிறது என்று நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல. இலவசங்களே வேண்டாம் என்பதுதான். எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்த வேண்டும். ஒட்டுமொத்த கல்வியையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியை இலவசமாக கொடுங்க, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில். இதெல்லாம் பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும். ஒரு தனிநபர் கோரிக்கையாக, ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிற போது ஈடுபடாது. பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு தேவை. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுள்ள இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு முருகசாமி, அருண்குமார், ஜூ ஸ்மித், இந்த இளம் தலைமுறையினரை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். இதுபோன்ற இன்னும் பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளை நீங்கள் தர வேண்டும். இந்த சமூகம் உங்களை தூக்கி கொண்டாடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கானும் தலைவர். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறிமிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ், இன்னும் புத்தர் வழி. நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர். எனக்கு தம்பி. அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம். கோகநாதன் ஆபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்கள் தினமும் மீட் பண்ணோம். அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விழாது. எந்த கோடிக்கும் அடிமையாகாது. கொள்கைக்கு மட்டுமே. இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இன்னைக்கு இந்திய லெவலில் அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பேசியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல. வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து எடுத்தது, வடித்து எடுத்த போச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கிற ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆருயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். இங்கே அந்த சால் எங்க இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை. அது தம்பி காரணம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு சண்டே. ஒரு 8 மணிக்கு தேடினா கதர், கைத்தறி, துண்டு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது. அதை வடநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு, சேலம், தர்மபுரி, செங்கல்பட்டு, அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. பல குடும்பம் வறுமையில் வாடுது. அதே என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க, மற்றவங்க வாங்குவாங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது தான், ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தியான பிறகு வேறு எதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது 500 ரூபா போட்டு என்ன பண்ணேன், என் மனம் குத்தியது. நாமே போட்டுக்கலாம், அதை தம்பிக்கு போடுறோம்னு
5000 ரூபா அவருக்கு ஃபைன் கட்டினேன். இதை நான் போட்டு இருக்கக்கூடாது, கிடைக்காதால போடுறேன், அதனால் 5000 ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன். இப்போ என்னடானா இதையே போடுறாங்க. தம்பி, நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு பார்ப்போம், அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ, நம்ம மாநிலம்தான். அதோட இது உயர்வு. மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார், அற்புதமாக. இதுதான் காலமெல்லாம் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க, பெரிய புக்கு, என்னால் படிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தினமும் படித்து கொண்டிருக்கிற, உலகை படைத்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசா தந்துடுறேன். பிஎம் ஃபிலிம்ஸ் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம், குடும்ப படம். குடும்ப படம் மட்டுமல்ல, இது போராளி, ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அந்த முருகதாசாமி. முருகசாமி, நீ வாழ்க சாமி. இந்த படத்தை துணிச்சலோடு எடுத்த நமது அருண்குமார், அவருக்கு துணையா ஜெயக்குமார், எல்லாரையும் பாராட்டுறேன். தம்பி, இது ஒரு குடிகாரங்களை ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்படும். ஒரு கவர்ச்சி இல்லை, ஒரு கவர்ச்சி கிடையாது. பார்த்தோம் நம்ம தான் ஒரு தாய், அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க. குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன். தம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, நானும் கூட இருக்கேன். இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருக்கேன். குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. ஏராளமான குடும்பம், 40% குடும்பங்க. தம்பிக்கு தெரியும், ஊர் ஊராக போகிறார், குக்கிராமெல்லாம் போகிறார், எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிற. நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக அங்கே போயிடுவார். அந்த கொடுமையை குடியை நிறுத்தணும். ஆனால் ஒன்று நிறுத்தணும்னு சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்னாகும், ஆந்திரா என்னாகும்? நம்மால் வண்டி ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விடுறான், இங்கே குடிச்சிட்டு விடுறான்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விடுறான். அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதைப் பொருளுக்குன்னு அந்த ஏர்போர்ட், போதைப் பொருள்லாம் அங்கே தான் இருந்து வருது. உத்தரப்பிரதேசம், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைக்கிறேன், ஒட்டுமொத்த பேசியிருக்காரு நினைக்கிறேன். இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. என் தாய்மார்கள் தாலி அறுப்பது வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 20-25% பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டுன்னு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில் நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது, எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான், அதை அரசுடைமையாக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்குது இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர, அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது. பாட்டு 5 பாட்டு, அவ்வளோ பாட்டு தேவையில்லை. பாட்டை உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நல்லா இருந்தது.
கருத்துள்ள பாட்டு. குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது, சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது. ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய். அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இயற்கை யாரும் சினிமா நடிகர்கள் யாரும் இல்லை, எல்லாம் இயற்கையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். இதில் கலந்துக்கிறத மனசு திருப்திமத்தில் ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும். என்னுடைய ஊடக நண்பர்கள், தம்பிகள், நீங்கள் சின்ன படங்கள் எவ்வளோ நல்லா எழுதுறீங்க. இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும். ஏன்னா 100க்கு 90 ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறான். படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார். எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர். இந்த அஜித்து நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விசுவாசம். கடைசியில் குட் பேட் அக்லின்ட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்கிற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷில் டைட்டில் வைக்காதுன்னு சொல்கிறதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு. ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலன் வந்துட்டுருக்கார். அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார். என்ன சர்க்கார்? தமிழில் பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்று அது அரசியல் வேணாம், நம்ம அங்கே போக விரும்பலை. ஆக தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆங்கிலத்தில் தலைவர் என்ன பண்ணார்? முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம்னார். அதில் விரசம் இருக்கக்கூடாது, இரத்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்போ எப்படிடா கிடைச்சது தமிழ் பேர்? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம். ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது. அந்த பெயரை வையுங்கள். தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம்பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும். ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும். இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். ஜென்ரலாக எல்லா ஆடியோ லான்ச்லேயும் நான் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம், மேடை பேச்சு அப்படிங்கிறது. ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் நான் பேசியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. I always believed one thing in life, நம்மளோட பேஷன். அந்த பேஷனை கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி, அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ், பொறுமை. இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட. ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான். ஸோ எப்பயும் போல் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு. விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்டை அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம், யூ ஹாவ் டு டேக் ஓவர், இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப வலி, நிறைய சாக்ரிஃபைஸ், அது ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் காமிக்கணும். வலி நமக்கு புதுசு இல்லை. ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட். அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது. என்கிட்டேருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ்
ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான். அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட். அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதில் இருக்க கஷ்டம் என்ன, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன, எல்லாமே தெரியும். பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. மேடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை. இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி 4 years ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பாயிண்டில் இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே உட்காரது இல்லாமல் மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸை பற்றி என்ன சொல்லு, இது சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ளீஸ் ப்ரொமோட் இட், ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஹெல்ப் இட். ஸோ இட் இஸ் an humble request. ப்ளீஸ் டூ இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் எனக்கு இது மேடை வந்து புதுசு. நான் இதுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து எனக்கு ஆர்ட் டைரக்டர், ஆக்டர் அண்டு கோ டைரக்டர் 3 வேலையும் பார்த்துருக்கேன். இது வந்து எனக்கு பெரிய விஷயம். கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம், அதாவது திணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி டீம் இருக்கும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன். அவர் ஒரு ப்ரஷ்ஷோடு வந்து நிற்கிறாரு. எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை, நான் அங்கே போன சூழலும் அப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலையுமே கிடைச்சதில்லை. அதாவது ஒரு ஃபோன் கால், நீங்கள் படத்தில் கமிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில். அதாவது ஆக்சுவலாக அப்போது இந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணலை, சொல்லியிருக்காங்க. திடீர்னு போகிறேன். ஸோ இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே அட்வான்ஸ் வந்து விழுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டரை என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இங்கே இதில் ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. குழுன்னு சொன்னால் மிகையாகாது, இது குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி.